الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. وقال النبي صلى الله عليه وسلم ألا إني أوتيت الكتاب ومثله معه. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்திலே அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றான சுன்னஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தர்ஸில், இந்த வகுப்பில் சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய சில பேர் நீங்கள்லாம் அறிந்து வைத்திருப்பீங்க. அவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படும், அப்படி முரண்படக்கூடிய ஹதீஸுகளை நாம் நிறுத்திக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்தலாம் கூடாது, அந்த ஹதீஸ்லாம் பொய், சஹீஹான ஹதீஸு அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும், ஹதீஸு சரியாக இருந்தாலும் அந்த ஹதீஸு நம்ம என்ன செய்யக்கூடாது, குர்ஆனுக்கு முரண்பட்ட நிராகரிச்சுன்னுன்றாங்க, மறுக்கிறாங்க. ஆக இப்படி ஒரு கருத்தை வச்சு புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸுகளில், அதுலேயும் மார்க்க அறிஞர்கள் காலங்காலமாக இந்த ஹதீஸுகளெல்லாம் சஹீன்னு சொல்லி ஏகோபித்த முடிவாக, இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய அறிவுக்கும் தாங்கள் விளங்கிய குர்ஆன் எப்படி விளங்குகிறாங்களோ அதற்கும் முரணாக இருக்கின்றது என்று சொல்லி பல ஹதீஸுகளை மறுத்து கொண்டு வர்றாங்க. சரி, மறுக்கக்கூடிய இந்த அம்சம் இவங்க உட்காந்து இன்னைக்கு தான் வந்து இதை கொண்டு வந்தாங்களா? இதற்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் சஹாபாக்கள்ல, தாபீன்கள்ல, தபு தாபீன்கள்ல யாராவது இப்படியெல்லாம் ஹதீஸுகளை மறுத்திருக்கிறாங்களா அப்படின்றதையும் நாம் பார்க்கணும். அந்த மாதிரி நாம் பார்த்தோன்னு சொன்னால், ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய விஷயத்தில், குர்ஆனுடைய விஷயத்தில் கூட அந்த அளவுக்கு வந்து குழப்பங்களை ஏற்படுத்தலை. ஆனால் ஹதீஸுகள் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் உருவாச்சு. இஸ்லாமிய மார்க்கத்தில் வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வழி தவறிய கூட்டங்கள்னு யாரெல்லாம் அறியப்பட்டார்களோ, அது ஹவாரிஜாக இருக்கட்டும், முஅ்தஸிலாவாக இருக்கட்டும், ஜஹ்மியா என்று சொல்லக்கூடிய அவர்களாக இருக்கட்டும், கதரியா என்று சொல்லக்கூடிய விதியை மறுக்கின்றவர்களாக இருக்கட்டும், இப்படி வழி தவறிய கூட்டங்கள் அறியப்பட்ட ஷியாக்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் என்ன செய்தாங்கன்னா, ஹதீஸுகள் விஷயத்தில் ஹதீஸுகளை மறுத்தாங்க. இப்படி காலங்காலமாக என்ன செய்தாங்கன்னா, ஹதீஸ் விஷயத்தில் அவர்கள் மாற்றாந்தாய் பிள்ளை என்கின்ற மாதிரி தான் என்ன செய்துக்கிட்டாங்க, ஹதீஸுகளோடு நடந்துக்கிட்டாங்க. ஆக ஹதீஸுகள் விஷயத்தில் இந்த குழப்பங்கள், இந்த ஃபித்னாக்கள் இப்போ வந்தது கிடையாது. இப்போ நமக்கு முன்பு சில ஹதீஸுகளை விமர்சிக்கப்பட்டு சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமான்ற புத்தகத்தை வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, தௌஹீத் வட்டாரங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ அவங்க எந்த குற்றச்சாட்டுகளை
அந்த புத்தகங்களில் கொடுக்குறாங்களோ, எந்த ஹதீஸுகளை அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மறுக்கிறாங்களோ, இது ஏற்கனவே அந்த ஹதீஸுகள் மீது குற்றச்சாட்டை வழி தவறிய கூட்டங்கள் எழுப்பியிருக்கின்றன. அதற்கு தக்க பதில்களை முஸ்லிம் உம்மா கொடுத்திருக்கும் செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹதீஸுகள்னா என்ன? ஹதீஸுகள் விஷயத்துல ஒவ்வொரு முஸ்லீமும் அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை கட்டாயமாக நம்ம அறிஞ்சிருக்கணும். அதுல என்னன்னு சொன்னா, நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா, முதல்ல அஸ்ஸுன்னா. சுன்னா என்றால் என்ன? அரபி அகராதியில அஸ்ஸுன்னா என்பதற்கு என்ன பொருள்னு சொன்னா, அத்தரீகா. அத்தரீகான்னு சொன்னா வழி அல்லது வழிமுறை என்று அர்த்தம். சரி, இஸ்லாமிய வழக்கில் இன்னொரு வார்த்தை ஆளப்படும் சுன்னாவிற்கு. என்ன? ஹதீஸ். நம்ம சொல்லுவோம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் சொல்லி. ஹதீஸ் என்றால் என்ன? அகராதி ரீதியா ஹதீஸ் என்பதற்கு எதற்கு சொல்லப்படும்னா, அல் ஜதீத், புதியதற்கு சொல்லப்படும். ஒரு பொருள் புதியதாக இருக்குது பார்த்தீங்களா, பழையது புதியதுன்ற பார்த்தீங்களா, அந்த புதியதற்கு ஹதீஸ் என்று அகராதியில பொருள் கொடுக்கப்படும். இன்னும் பல பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தை, சொல் என்கின்ற பொருளும் ஹதீஸிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இஸ்லாமிய வழக்கில், இஸ்லாமிய இஸ்திலாஹில் சுன்னா என்று சொன்னால், ஹதீஸ் என்று சொன்னால் முஹத்திஸின்கள்ட்ட எதை குறிக்குதுன்னு சொன்னா, மா உதீஃப இலா நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின். அதாவது சொல், செயல், அங்கீகாரம் மற்றும் பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தொடர்பு படுத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இப்படி செய்தார்கள், அவங்க இதற்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு இப்படித்தான் இருந்தது என்று சொல்வதுதான் என்ன? இஸ்லாமிய வழக்கில் சுன்னாவிற்கும் ஹதீஸிற்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவா இல்லையா என்பதை எதை தீர்மானிக்குதுன்னு சொன்னா, ஹதீஸ் தான் தீர்மானிக்குது. ஹதீஸ்ல ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்று நாம சொல்லுவோம். சரி, அதற்கடுத்ததாக இதுல ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு உதாரணம் பார்க்கணும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லிற்குண்டான உதாரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கின்றன என்று சொல்றதை நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு உதாரணமாக சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய செயலுக்கு என்ன உதாரணம்? ஹதீஸுகள்ல சில ஹதீஸ் எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் சொன்னார்கள்னு சொல்லிட்டு ஹதீஸ் வரும். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னு சொன்னா அல் அஃபால். அல் அஃபால்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள், ரசூலுல்லாஹ் இப்படி செய்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியப்படுத்துறது. இதுக்கு ஒரு உதாரணம் நீங்க பார்க்கணும்னா, திர்மிதியில ஒரு ஹதீஸ் வருது, சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை திறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ்ல என்ன செய்யப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய செயலை தெரிவிக்கப்படுகின்றது. அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள் சம்பந்தமாகவும் ஹதீஸுகளை நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி செயல்பட்டாங்க, இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவங்களுடைய நடவடிக்கை இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்குது. இது என்ன? இது ஹதீஸுகள்ல இரண்டாவது வகை. ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் நான் சொன்ன பாத்தீங்களா, அதுவும் எதுல வரும்? ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களோடு அடங்கிடும். எப்படி? ரசூலுல்லாஹ் நடக்கும்போது இப்படி நடப்பாங்க, பேசும்போது இப்படி பேசுவாங்க, ரசூலுல்லாஹ்விற்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா முஹத்திஸீன்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள்ன்ற அந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க. இது இரண்டாவது வகை. மூணாவது வகை என்னன்னு சொன்னா தக்ரீராத். தக்ரீராத்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிக்கை, அங்கீகாரம். இதுக்கு ஒரு உதாரணம் நீங்க பார்க்கணும்னா, புகாரில ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்?
அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னிலையில் உடும்பு கறியே வைக்கப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் சாசம் அவர்கள் அதை தெரியாமல் அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி எடுக்கும் போது ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லப்படுகின்றது, இது என்ன கறி தெரியுமா, இது உடும்பு கறி என்று சொல்லப்படுது. உடனே ரசூலா என்ன பண்றாங்க, அதை சாப்பிடாம அப்படியே வைத்து விடுகிறார்கள். அப்ப அந்த சபையில ஹாலித் இப்னு வலீதுன்னு என்ன செய்யறாங்கன்னா, அந்த சஹாபி அந்த கறியை சாப்பிட்றாங்க, உடும்பு கறியை. இப்போ ரசூல்லா அந்த கறியை சாப்பிடாம வச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது ஹராமா அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு பிடிக்கல, அதனால நான் சாப்பிடலன்றாங்க ரசூல்லா. அப்போ இது என்ன, ரசூல்லாவுடைய அங்கீகாரம். இப்போ அங்கீகாரம்னா என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு காரியம் நடந்து அந்த காரியத்தை ரசூல்லா தடுக்கலன்னு சொன்னா அதற்கு பேர் என்ன, அங்கீகாரம், ரசூல்லாவுடைய அங்கீகாரம். சரி, இப்போ ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கல, ஆனா ரசூல்லா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் நடக்குது. ஒரு சஹாபி சொல்றாங்க, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இப்படி செய்து கொண்டிருந்தோம், ரசூல்லா உயிர் வாழும் போது இப்படி நடந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரசூல்லாவுடைய அங்கீகாரத்தில் வருமா வராது? ஒரு காரியத்தை சஹாபி சொல்றாங்க, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்படி நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி சொல்றாங்க. அது ரசூல்லாவுடைய அங்கீகாரத்தில் வருமா வராதா? வருமா வராதா? வரும். எப்படி வரும்னு சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. காப் இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி, அவங்க தபூக் போர்க்களத்துக்கு போகாம என்ன செய்யறாங்க, பின்தங்கிடுறாங்க. பின்தங்கினதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் சாசம் போரை முடித்து கொண்டு மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே முனாஃபிக்குங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ரசூல்லாவை சந்திச்சு எங்களுக்கு என்னென்ன காரணம், இன்னென்ன மாதிரிலாம் காரணத்தினால நாங்கள் வரலன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பொய் சாக்கெல்லாம் சொல்லி தன்னை காத்துக்கொள்றாங்க. அப்போ காப் இப்னு மாலிக் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அல்லாஹ் எனக்கு அபாரிதமான நாவன்மையை கொடுத்துருக்கிறான், நல்ல நாவாற்றலை கொடுத்துருக்கிறான். நான் நினைச்சா என்ன செய்வேன், ரசூல்லா கிட்ட பொய்ய சொல்லி ரசூல்லாவை அமைதிப்படுத்த முடியும், நான் தப்பித்து கொள்ள முடியும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், ரசூல்லாவுக்கு அதை தெரியப்படுத்திடுவான் அப்படின்றாங்க. அப்போ இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பல காரணங்களை வச்சு முஹத்திஸீன்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நாங்கள் இப்படி செய்து கொண்டு இருந்தோம், இப்படி நடந்து கொண்டு இருந்தோம், இப்படி செய்தோம் என்று சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னா கூட அது எதுல வரும், ரசூல்லாவுடைய அங்கீகாரத்துல தான் வரும். ஏன்னு சொன்னா, அந்த காரியம் ஹராமானதாக தடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யப்பட்டிருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக தெரிவிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு காரியத்தை சஹாபி குறிப்பிட்டு அந்த காரியம் தொடர்பாக எந்த ஒரு தடையும் வரவில்லை என்று சொன்னால் அதுவும் எதுல சேரும், ரசூல்லாவுடைய அங்கீகாரத்தில் சேரும். விளங்குதுங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்க, குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் உள்ள தொடர்பு. குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இவை இரண்டிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தொடர்பை 3 வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொடர்பை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். அதுல முதல் வகை என்னன்னு சொன்னா, குர்ஆனில் வந்துள்ள தகவல்களை பற்றி அப்படியே குறிப்பிடுவது. எப்படி, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வாகீமுஸ் ஸலான்றான், வஆத்துஸ் ஸகான்றான். என்ன அர்த்தம், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள்ன்றான். அப்ப இது நமக்கு என்ன விளங்குது, தொழுகை கடமை, ஜக்காத்து கொடுப்பது கடமை அப்படின்னு நம்ம விளங்குதா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் கட்டளைக்குரிய பாணியில சொல்றான், கொடுங்க செய்யுங்க அப்படின்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப ரசூலுல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சீன், இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு என்ன, தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பதுன்னு இருக்காங்க. அப்ப என்ன விளங்குது,
குரான்லையும் தொழுகை கடமைன்னு சொல்லக்கூடிய தகவல்கள் வருது, ஹதீஸுகள்லையும் தொழுகை ஜக்காத்து போன்றவை கடமைன்னு வருது. இப்ப என்னாச்சு, இது ரெண்டுமே கடமைன்ற தகவல் நமக்கு தெரிவிக்குது பாத்தீங்களா. அப்ப குரான்ல இருக்கிற மாதிரியே கடமை, குரான்ல சொல்லப்பட்ட அதே தகவல் என்ன செய்யும், ஹதீஸும் சொல்லும். இது என்ன, முதல் வகை. குரான்ல இருக்கிற மாதிரியே இல்ல தகவல்கள் ஹதீஸுகள்லையும் வரும். ஷரஹ் செய்யறது, எப்படி விளக்குறது, என்ன, குரானில் வந்துள்ள தகவல்களை பற்றி விளக்குவது எப்படி. உதாரணத்திற்கு தொழுகை எவ்வாறு தொழுவது, அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான், தொழுகை நிலைநாட்டுகள் சொல்றான். அந்த தொழுகை எப்படி நிலைநாட்டணும், எப்படி தொழுகணுன்றது அல்லாஹ் எங்க சொல்றான், ஹதீஸுகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துறாங்க. அப்ப குரானுக்கும் சுன்னாவிற்கும் உள்ள இரண்டாவது தொடர்பு என்னன்னு சொன்னா, குரான்ல ஒரு விஷயத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஸ் என்ன செய்யும், அந்த விஷயத்தை விளக்கமா சொல்லும். அல்லாஹ் குரான்ல ஹஜ் செய்யுங்கன்றான். யார் ஹஜ் செய்வதற்குண்டான வசதியை படைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜை செய்யுங்கன்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜில ஹுது அன்னி மனாசிக்குக்கும், நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜினுடைய கிரியைகளை அதை எப்படி செய்யணுன்ற இதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இரண்டாவது விஷயம் என்ன, குரான்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஸ் என்ன செய்யும், அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும், விளக்கி சொல்லும். இது என்ன, இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குரானில் இல்லாத தகவல்களை பற்றி சொல்றது. குரான்ல உன்னை பத்தி இருக்கவே இருக்காது, ஆனா ஹதீஸ் என்ன செய்யும், மேற்கொண்டு தனியா ஒன்னு சொல்லும். இப்ப அல்லாஹ் தஆலா குரான்ல சூரா நிசா என்கின்ற 4வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல 24வது வசனத்துல என்ன சொல்றான்னா, யார் யாரையெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டாங்க, ஹுரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய சகோதரனுடைய புதல்விகள், உங்களுடைய சகோதரியுடைய புதல்விகள், இவங்கெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்னா, இவர்ல அல்லாதவர்கள் நீங்க என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல சொல்றான். அந்த லிஸ்ட்ல சொல்லப்படாத ஒன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகள் மூலமா தெரியப்படுத்துறாங்க. என்ன, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரே திருமண பந்தத்தில் ஒரு பெண்ணையும் அவளது சின்னம்மாவையும் சாட்சியையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிப்பது ஹராமாகும். ஒரே திருமண பந்தத்துல ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய சின்னம்மாவையும் சாட்சியும் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. இந்த தகவல் குர்ஆன்ல இருக்குதா, இல்ல. இது யார் சொல்றா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன்ல என்ன தகவல் இருக்குது, ஒரே திருமணத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரே திருமண பந்தத்துல 2 சகோதரிகளை திருமணம் முடிக்காதீங்கன்னு இருக்குது. அக்கா தங்கச்ச, கூட பிறந்த அக்கா தங்கச்ச என்ன செய்ய முடியாது, ஒரே திருமணத்துல நம்ம இது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த தகவல் ரசூல் என்ன பண்றாங்க, ஹதீஸ்ல இருந்து சொல்றாங்க, ஒரே திருமண பந்தத்துல ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, ஒரு பெண்ணையும் அவளது சின்னம்மாவையும், முதல்ல ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்பளையுடைய சின்னம்மாவை என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள தலாக்கோ அல்லது குலாவோ விட்டுட்டு இந்த திருமணம் பந்தம் முறிஞ்சிட்டுன்னா என்ன செய்யலாம், நிக்கா செய்யலாம் அந்த சின்னம்மாவை. அது இல்லாம ஒரே திருமண பந்தத்தில் என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ற ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அப்ப இது என்ன, இது மூணாவது வகை. என்ன வகை, குர்ஆன்ல அந்த தகவல் இல்லவே இல்லை, ஹதீஸ் என்ன செய்யும், மேற்கொண்டு அந்த விஷயத்தை சொல்லும். இது என்ன, மூணாவது வகை. இப்போ குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை வகையா நம்ம பிரிக்கலாம், 3 வகையாக பிரிக்கலாம். அதுல முதல் வகை என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல இருக்கிற மாதிரியே ஹதீஸ்லயும் இருக்கும். இரண்டாவது வகை, குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஸ் என்ன செய்யும், அதற்கு விளக்கமாக இருக்கும். மூன்றாவது என்ன, குர்ஆன்ல இல்லாத சில தகவல்களை ஹதீஸ் கொண்டு வரும், ஹதீஸ்ல இருக்கும். இதை நீங்க நல்ல கவனத்துல வச்சுக்கிடுங்க.
குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக கொடுத்தது. சரி, இப்போ குர்ஆன் எப்படி வஹியாக கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹதீஸுகளும் வஹியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹதீஸுகளும் என்ன? இறைச்செய்தி தான். ஹதீஸுகளும் வஹி தான். குர்ஆன் எப்படி வஹியா ரசூலுல்லாஹ்வுக்கு தரப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஹதீஸுகளும் தரப்பட்டிருக்கு. அதற்குண்டான ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா நஜ்ம் என்று சொல்லக்கூடிய 53வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மனோ இச்சையின்படி பேசுவதில்லை, அது அவருக்கு அறிவிக்கப்படும் வஹியே அன்றி வேறில்லை. இப்ப என்ன விளங்குது நமக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரில் எதை சொல்வதாக இருந்தாலும் அது எங்கிருந்து சொல்லுவாங்க? வஹி மூலமாகத்தான் சொல்லுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து தருவதைத்தான் சொல்லுவார்கள். தன்னுடைய மன இச்சையின்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க எதையும் மார்க்கத்தின் பெயரால பேச மாட்டார்கள் அப்படின்றத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்றான். அதே மாதிரி பாருங்க, குர்ஆன்ல சூரா நிசா என்கின்ற 4வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன்தலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்ம. அல்லாஹ் உம்மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான். சரி, இப்ப வேதம்னு சொன்னா எது? குர்ஆன். அது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் ஞானம் என்பதை எதை சொல்றான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஞானம் என்பது ஹதீஸ்களையே குறிக்கும் என்பது அனைத்து அறிஞர்களிடம் ஏகோபித்த முடியும். எல்லா அறிஞர்களும் முஃபஸ்ஸிரீன்கள்ல இருந்து முஹத்திஸீன்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன்ல கிதாபு கூட ஹிக்மத்னு எங்க வருதோ அது எதை குறிக்கின்றதுன்னா ஹதீஸ்களைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் என்ன செய்தா? அன்சலன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அன்சலனா என்ன? இறக்குதல் அர்த்தம், அருளுதல், இறக்குதல் அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உம்மீது அல்லாஹ் வேதத்தையும் இறக்கியிருக்கிறான், அதனோட என்ன செய்திருக்கிறான்? ஞானத்தையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அதே மாதிரி பாருங்க, அபுதாவுதுல 4606வது நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா இன்னி ஊதியுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் குர்ஆனும் அதை போன்றதும் சேர்த்தே வழங்கப்பட்டுள்ளேன். இப்போ குர்ஆனும் அதை போன்றதும்னா எதை குறிக்குதுன்னா ஹதீஸுகளைத்தான் குறிக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனோடு சேர்ந்து ஹதீஸுகளும் தரப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ் அபுதாவுத் என்ற நூல்ல வருது. ஹதீஸுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக தரப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்னா, புகாரியில 1536வது நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல ஒரு நீண்ட சம்பவம் வருது. என்ன சம்பவம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு போறாங்க. அப்போ ஜெயிரானா என்கின்ற ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வர்றார், ஒரு சஹாபி வர்றார். அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி யஅலா என்கின்ற ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் சந்திச்சு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எப்படி வருது, இந்த வஹி இறங்குது பார்த்தீங்களா, அந்த நிலையை நான் பார்க்க விரும்புகிறேன். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குற அந்த தருணத்தை, சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமயத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நபர், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் எஹ்ராமுக்காக வேண்டி ஒரு ஆடையை அணிய போகிறேன். அந்த ஆடையில் நான் இப்போ எஹ்ராமுக்கு அதை அணிய போகிறேன். ஏற்கனவே நான் என்ன செய்திருந்தேன்னா அந்த ஆடையில் வாசனை திரவியத்தை சென்ட்டை தடவுனேன், இத்தர தடவுனேன். அதனுடைய நறுமணம் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ஆடையை நான் எஹ்ராமிற்கு அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எஹ்ராமனுடைய ஆடையில் நறுமணம் இருக்கக்கூடாது இல்லை. எஹ்ராமுடைய இது என்ன நிபந்தனை என்னன்னு சொன்னால் அந்த ஆடையில் நறுமணத்தை பயன்படுத்தக்கூடாது, நறுமண வாசம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பதிலையுமே சொல்லலை. கேள்வி கேட்ட நபர் என்ன பண்ணுறாரு, கேள்வியை கேட்டுட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தற்செயலாக என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரத்தில் இருக்கிறாங்க. அந்த டென்ட்டில் பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை எப்படி இருக்குதுன்னா, மயக்கமுற்று இயல்பான நிலைக்கு மனிதர்கள் திரும்புவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ரசூலுல்லாஹ் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏலான்ற அந்த சஹாபியை கூப்பிட்டு, ஏலாவே வாருங்கள் வந்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து வஹி இறங்கக்கூடிய சமயம், வஹி இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் இயல்பான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, கேள்வி கேட்ட அந்த நபரை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நபர் கொண்டு வரப்படுகிறார். வரப்பட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய ஆடையை நன்றாக 3 முறை கழுவி கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானது. நீங்க உங்களுடைய ஆடையை 3 முறை கழுவிக்கிடுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. அதற்கு அப்புறமும் அதுல நறுமணம் இருந்ததுன்னு சொன்னா அதுல எவ்வித குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி, இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன படிப்பினை இருக்குது? கவனமா கேட்டிருப்பீங்க. இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன படிப்பினை இருக்குது? இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வந்தேன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதற்கு தான் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? எஹ்ராமுக்கு வந்து நறுமணம் உள்ள ஏற்கனவே நறுமணம் தடவிய ஆடையை அணியலாமான்ற கேள்வி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, பதில் தந்தாங்களா? தரல, அமைதியாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கப்புறம் வஹி இறங்குனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அதற்கு உண்டான பதில தராங்க. இப்போ இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்படி வஹியாக தரப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்க, நபிமாருடைய கனவு என்ன? வஹியினுடைய ஒரு வகை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கனவு கண்டாங்க. என்ன கனவு கண்டாங்க? தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுற மாதிரி. அதை அவங்க என்ன செய்யறாங்க, நிறைவேற்ற போறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்தான், உங்களுக்கு வைத்த சோதனையில நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா. அப்போ இதே மாதிரி நபிமாருடைய வஹியை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, நபிமார்கள் கனவுலையும் அவர்கள் ஏதாவது ஒன்றை காண்கின்றார்கள் என்று சொன்னால் அது எதுல அடங்கும், வஹியினுடைய ஒரு வகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் கனவுலே கண்டிருக்கிறார்கள். விளங்குதுங்களா உங்களுக்கு? எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சம்பவத்தில் போயிருக்கிறாங்க. மேராஜ் அல்லாத பல சம்பவங்கள் ரசூலுல்லாஹ் வந்து கனவுல கண்டு சஹாபாக்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க. ஆக குர்ஆன் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக தரப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஹதீஸுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக தரப்பட்டிருக்குது. அதற்கு இன்னொரு ஆதாரம் பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்துல முதல் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நபிய்யு லிமா துஹர்ரிம மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, உமது மனைவர்களின் திருப்தியை நாடி அல்லாஹ் உமக்கு ஆகுமாக்கியதை நீர் ஏன் தடை செய்து கொள்கிறீர்? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் இறக்கனா அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா, புகாரில ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும்
அசரு தொழுகைக்கு அப்புறத்துலேருந்து மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்வாங்க, எல்லா மனைவிடத்திலும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவாங்க. அப்போ ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு போனால் மட்டும் ரசூலா என்ன பண்ணுவாங்க, கூடுதலான நேரம் கொஞ்சம் இருப்பாங்க, கொஞ்சம் அதிகமான நேரம் இருப்பாங்க. இப்போ இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதுக்கு பிடிக்கல. என்ன ரசூலா அவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் ரொம்ப நேரம் இருக்கிறாங்களே, அப்போ என்ன காரணம்னு கேட்கணுன்றாங்க. அப்போ ரசூலாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஜைனப்